வெல்கம் டு கிராக் டிஎன்பிசி யூடியூப் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வீடியோவில் பார்ட் 3 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பார்ட் 3 ஆஃப் த கான்ஸ்டியூஷனில் இன்றைக்கி வந்து ஒரு பார்ட்டை மட்டும் தான் பார்க்க போகிறோம். இது 2-3 பார்ட்டில் இந்த வீடியோ வரும். ஓகே, ஸோ இனிஷியலாக என்ன பார்ட் 3யோட பேசிக்கை பற்றியும் அண்ட் சர்டைன் ரைட்ஸை பற்றியும் இந்த இதில் பார்ப்போம். ஓகே, இந்த வீடியோவில். ஸோ பார்ட் 3 ஆஃப் த கான்ஸ்டியூஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 12லேருந்து ஆர்டிகல் 35 வரைக்கும் டீல் ஆகிருக்கு. அண்ட் பார்ட் 3 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் எதை பற்றி இருக்குன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஓகே, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாப்பிக்கு. ஸோ எக்ஸாம் பர்ஸ்பெக்டிவ்லேயும் சரி அண்ட் நார்மலாகவும் இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லாம் என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், இந்த ஃபண்டமெண்டல் ரைட்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தே ஆர் பேசிக் ரைட்ஸ். அதாவது ஒரு ஹியூமன் பீயிங் பேசிக்காக எக்ஸிஸ்ட் ஆகணுன்னாலே சில ரைட்ஸ்லாம் தேவை. ஸோ அதில் ஒன்று தான் ஃபண்டமெண்டல் ரைட். ஓகே, தி ஆர் பேசிக் அண்ட் இன்ஏலியனபிள். அதாவது ஒரு ஆளுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்டை கொடுக்காம அவர்கிட்டருந்து ஏலியனேட் பண்ணவே முடியாது. ஓகேங்களா? ஸோ ஒரு ஹியூமனாக இருக்காருனாலே அவருக்கு இந்த ரைட்லாம் நிச்சயமாக இருக்கணும். ஓகே, ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் எக்ஸாம் பர்ஸ்பெக்டிவில் முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது எங்கேருந்து இன்ஸ்பயர் பண்ணாங்கன்னா யூஎஸ்ஏலேருந்து. யூஎஸ்ஏல என்ன விஷயத்துலேருந்து இன்ஸ்பயர் ஆனாங்கன்னா பில் ஆஃப் ரைட்ஸ். ஓகேயா? ஸோ நம்மள்கிட்ட ஃபண்டமெண்டல் ரைட்டாக இருக்கிறது அங்கே வந்து பில் ஆஃப் ரைட்ஸ்ன்னு இருக்கும். ஓகே, ஸோ அங்கே இருந்தால் இன்ஸ்பயர் ஆகிருக்கும். ஸோ செகண்டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸை எஃப்ஆரை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவாங்கன்னா மேக்னா கார்ட்டா ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க. மேக்னா கார்ட்டா. ஆக்சுவலாக மேக்னா கார்ட்டா அப்படின்ற விஷயம் என்னென்னா மேக்னா கார்ட்டான்னு நிறைய விஷயத்த சொல்லுவாங்க. பட் நம்ம கான்ஸ்டியூஷன் மேக்னா கார்ட்டான்றது சுப்ரீம் டாக்குமெண்ட். ஓகேங்களா? மேக்னா கார்ட்டானாலே சுப்ரீம் டாக்குமெண்ட். இப்போ நம்ம கான்ஸ்டியூஷனில் எது ரொம்ப சுப்ரீம்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஆர் அப்படி சொல்கிறாங்க. ஓகே, இதோட இம்பார்ட்டன்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு தான் அப்படி சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதில் ஃபண்டமெண்டல் ரைட் நம்ம கான்ஸ்டியூஷனில் எத்தனை ஃபண்டமெண்டல் ரைட் இருக்குன்னா பார்த்தீங்கன்னா 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குது. ஸோ அந்த 6ஐயும் நான் லிஸ்ட் அவுட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரைட் டு ஈக்குவாலிட்டி. ரைட் டு ஈக்குவாலிட்டி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 14லேருந்து 18 வரைக்கும். ஓகே, செகண்ட் ரைட் டு ஃப்ரீடம். ரைட் டு ஃப்ரீடம் ஆர்டிகல் 19லேருந்து 22 வரைக்கும். ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். இது வந்து பார்த்திங்கன்னா 23 and 24 ஆர்டிகல். ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன். ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன் இது 25லேருந்து 28 வரைக்கும். கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷ்னல் ரைட். கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷ்னல் ரைட்ஸ் இது 29 and 30. 6 கான்ஸ்டிடியூஷனல் ரெமடிஸ். கான்ஸ்டிடியூஷனல் ரெமடிஸ் இது ஆர்டிகல் 32. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்டராக பார்த்தீங்கன்னா இப்போ 14லேருந்து நம்ம 31 மட்டும் மிஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இந்த 31 என்னென்னா ரைட் டு ப்ராப்பர்ட்டி. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதை நான் அந்த லிஸ்ட் ஆஃப் ரைட்ஸில் நான் சொல்லவே இல்லை எஃப்ஆரில். ஏன்னா இந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டி வந்து இனிஷியலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டாக தான் இருந்துச்சு. சப்சிக்வெண்ட்டாக 44th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமாக, ஆக்ட் ஆஃப் 1978 மூலமாக இட் வாஸ் மேட் அ லீகல் ரைட். இட் வாஸ் மேட் அ லீகல் ரைட். அது என்ன ஆர்டிக்கலில் போயிடுச்சுன்னா ஆர்டிக்கல் 300A பார்ட் 12. பார்ட் 12 தான் 300A இருக்குது. ஸோ பார்ட் 12க்கு போயிடுச்சு. ஓகே, ஸோ இந்த ஆர்டராக பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாத்த பற்றியும் சொல்லியாச்சு. தென் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் என்னன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா guaranteed by the constitution. Guaranteed and protected by the constitution. ஓகேங்களா? அதாவது கான்ஸ்டியூஷனே இதுக்கான ப்ரொடெக்ஷனை கொடுக்குது.
அப்படின்னா என்னென்னா, இஃப் அட் ஆல் உங்கள் ஃபண்டமெண்டல் ரைட் அஃபெக்ட் ஆகிடுச்சுன்னா அதுக்கு கான்ஸ்டியூஷனே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஓகே, ஸோ கான்ஸ்டியூஷன் எப்படி சப்போர்ட் பண்ணணும்னா த்ரூ சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட் தான் கேரண்டர் ஆஃப் எஃப்ஆர். ஓகே, கேரண்டர் ஆர் ப்ரொடெக்டர் ஆஃப் எஃப்ஆர். ஓகே, இது டைரெக்டாக கொஷினாகவே கேட்கலாம். யார்? ஸோ இந்த கேப்ஸில் சீன் போட்டால் கான்ஸ்டியூஷன் அர்த்தம். நான் ஷார்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ சுப்ரீம் கோர்ட் தான் கேரண்டர் ஆர் ப்ரொடெக்டர் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஓகே, ஸோ இது என்ன ஆர்டிகல் மூலமாக பண்ணுவாருன்னு வச்சுக்கோங்களேன். இது இப்போவே தெரிஞ்சுக்கோங்க. ஆர்டிகல் 32 நம்ம டீட்டெயில்டாக பின்னாடி பார்ப்போம். பட் இதை கேரண்டி பண்ணுறது யாருன்னா கான்ஸ்டியூஷன். எது மூலமாக பண்ணுவாங்கன்னா சுப்ரீம் கோர்ட் மூலமாக. சுப்ரீம் கோர்ட் எது மூலமாக நம்ம ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும்? ஆர்டிகல் 32 மூலமாக. ஸோ சுப்ரீம் கோர்ட்டுக்கு அந்த பவரை கொடுக்குறது ஆர்டிகல் 32. செகண்ட் ஃபீச்சர் வந்து பார்த்திங்கன்னா நாட் சாக்ரோசென்ட். சாக்ரோசென்ட்னா ரொம்ப பியோர் இல்லை ரொம்ப புனிதமானதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இது அவ்வளோ இது வந்து சாக்ரோசென்ட்னா இப்போ புனிதமானதுன்னு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை சேஞ்சே பண்ண முடியாதுன்னு ஒரு கேரக்டர் கிடச்சிரும். ஸோ அதனால தான் இது சாக்ரோசென்ட் இல்லைன்றாங்க. ரொம்ப புனிதமாகிடுச்சுன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸை சேஞ்சே பண்ண முடியாது. டைமுக்கு டைம் பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 44th அமெண்ட்மெண்ட் மூலமாக ரைட் டு ப்ராப்பர்ட்டியை நார்மல் லீகல் ரைட்டாக ஆக்குனாங்க. அதுக்குன்னு ஒரு தேவை வரும்போது அதை மாற்றி தான் ஆகணும். ஸோ இப்போ அதுவே சாக்ரோசென்ட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அதை நம்ம மாற்றவே கூடாதுன்னு ஆகிடும். ஸோ அதனால தான் தே ஆர் நாட் பர்மனண்ட். இங்கே இந்த நாட்டுன்ற வார்த்தை எல்லாத்துக்கும் அப்ளை ஆகும். பர்மனண்ட் அண்ட் நாட் அப்சல்யூட். நாட் அப்சல்யூட்னா என்னென்னா, இங்கே எஃப்ஆரை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு வார்த்தை வந்துக்கிட்டே இருக்கும். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் நாட் அப்சல்யூட் அண்ட் ஆர் சப்ஜெக்டட் டு reasonable restriction. ஓகே, இந்த வார்த்தையை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் என்னென்னா, இஃப் அட் ஆல் வாட் இஸ் அப்சல்யூட்னு பார்ப்போம். அப்சல்யூட்னா ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்னு வச்சுப்போம். ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் வந்து அப்சல்யூட்டாக இருந்தால் எப்படி நடக்கும்னா, நீங்கள் என்ன வேணால் பேசலான்றது அதுக்கு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ சப்போஸ் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சை யூஸ் பண்ணி நம்ம அடுத்தவங்கள வந்து அஃபெண்ட் பண்ணிடுவோம். ஸோ அடுத்தவங்களை அஃபெண்ட் பண்ணாத மாதிரி இருக்கிறது தான் இந்த ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன். இந்த ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் நீங்கள் அஃபெண்ட் ஆகாத மாதிரி ரீசனபிளான விஷயத்துக்கு மட்டும்தான் பேசணும். ரீசனபிள் இல்லாட்டி இல்லை அடுத்தவங்க அஃபெண்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா அங்கே உங்களுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்சல்யூட்னா நீங்கள் என்ன வேணால் பேசலாம். ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்னா அடுத்தவங்களை அஃபெண்ட் ஆகாத மாதிரி உங்கள் ரைட்ஸ் என்ஜாய் பண்ணிக்கிறது. ஓகே, ஸோ இந்த எஃப்ஆர் எல்லாமே அப்படி தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ரைட் டு மூவ்மெண்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தவங்க லேண்ட் இருக்கும், அந்த லேண்ட் வழியாக நீங்கள் சைக்கிள் ஓட்டிகிட்டு போனீங்கன்னா அது ரைட் டு மூவ்மெண்ட் எனக்கு இருக்குது, அதனால் நான் எங்கே வேணால் போவேன் அப்படின்றது இல்லை. ஸோ எல்லா விஷயத்துக்கும் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது, அதை புரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ அடுத்து தேர்டு, தே ஆர் ஜஸ்டிசியபிள் ரைட்ஸ். இந்த ஜஸ்டிசியபிள் தான் அந்த ஆர்டிகல் 32ன்னு சொன்னல சுப்ரீம் கோர்ட் இது பண்ணோன்னு, அதுதான் ஜஸ்டிசியபிள்னால் என்னென்னா புரிஞ்சுக்கணுன்னா, அது உங்களோட ரைட் வந்து அஃபெக்ட் ஆகிடுச்சு. தட் இஸ் உங்கள் ரைட்டை யாராவது கர்டைல் பண்ணுறாங்கன்னா நீங்கள் ஜுடிஷியரியை அப்ரோச் பண்ண முடியும். ஜுடிஷியரி அப்ரோச் பண்ணி உங்களுக்கான ஜஸ்டிஸை வாங்கிக்க முடியறது தான் ஜஸ்டிசியபிள்னு சொல்கிறது. ஓகேங்களா? ஜஸ்டிசியபிள் ரைட்ஸ்னால் உங்கள் ரைட்ஸ் அஃபெக்ட் ஆனால் யூ கேன் அப்ரோச் ஜுடிஷியரி. ஓகே, அப்ரோச் ஜுடிஷியரி. அடுத்து சஸ்பெண்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? சஸ்பெண்ட் பண்ண முடியும். எப்போ சஸ்பெண்ட் பண்ணலான்னா ஆர்டிகல் 358 மூலமாக தான் சஸ்பெண்ட் பண்ண முடியும். ஸோ ஆர்டிகல் 358 அண்ட் ஆர்டிகல் 359. ஓகேங்களா? ஸோ ஆர்டிகல் 2 விஷயத்து மூலமாக தான் சஸ்பெண்ட் பண்ண முடியும். பட் இந்த 2 இது மூலமாகவுமே சில ரைட்ஸை மட்டும் பண்ணவே முடியாது. அது என்ன ரைட்ஸ்னால் ஆர்டிகல் 21 ரைட் டு லைஃப் அண்ட் ரைட் ப்ரொடெக்ஷன் அகேன்ஸ்ட் அரெஸ்ட். ஓகேங்களா? ஸோ இந்த ஆர்டிகல் 21 அண்ட் 22 மட்டும் சஸ்பெண்ட் பண்ணவே முடியாது. பட் சஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு சில ப்ரொவிஷன் இருக்குது. பட் அந்த ப்ரொவிஷன் மூலமாகவும் இந்த 2 ரைட்ஸை பண்ண முடியாது. அந்த சஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் தான் இது 2. இது என்ன சொல்லுதுன்னா ஆர்டிகல் 358 ஆர்டிகல் 19 சஸ்பென்ஷனை பற்றி பேசுது. அண்ட் அதர் ரைட்ஸோட சஸ்பென்ஷனை பற்றி சஸ்பென்ஷன் பற்றி இது பேசும். ஓகேங்களா? ஸோ இப்போது ஆர்டிகல் 358 பார்ப்போம். ஸோ ஆர்டிகல் 358 மூலமாக
ஆர்டிகல் 19 சஸ்பெண்ட் பண்ணலாம் சச் தட் நேஷ்னல் எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணதுக்கான காஸ் வந்து பார்த்திங்கன்னா வார் இல்லைனா எக்ஸ்டர்னல் அக்ரஷனாக இருக்கும் போது மட்டும்தான் இதை பண்ண முடியும். ஓகேங்களா? அப்போனா இன்னும் ஒரு விஷயத்தில் பண்ண முடியாது. அப்படின்னா என்னென்னா ஆர்ம்டு ரிபல்லியனில் பண்ண முடியாது. ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆர்டிகல் 358 மூலமாக தான் ஆர்டிகல் 19 கட்டைல் பண்ண முடியும். அந்த கட்டைல் பண்ணுறதுக்காக என்ன நடந்திருக்கணும்னா நேஷனல் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணியிருக்கணும். அந்த நேஷனல் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணதுக்கான காசு வந்து இதர் வாராக இருக்கணும், அப்ளை ஆகும். ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா 5th ரெஸ்ட்ரிக்ஷன். ஓகேங்களா? அதாவது எல்லா சிட்டிசன்ஸுக்கும் இது கிடையாது. ஓகேங்களா? சிலருக்கு எஃப்ஆர் வந்து அப்ளை ஆகாது. ஓகே, ஸோ சிட்டிசன்ஸில் போலீஸ் ஃபோர்ஸில், ஆர்மி, பேராமிலிட்ரி அண்ட் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ்க்கு இது கர்டைல் பண்ணலாம். ஸோ இந்த ஏஜென்சி அண்ட் போலீஸ் ஆர்மியில் இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்கும் கர்டைல் பண்ணலாம். யார் பண்ணுவாங்கன்னா பை பார்லிமெண்ட். ஓகே, இதுக்கான பவர் யார்கிட்ட இருக்குன்னா பார்லிமெண்ட்டை மட்டும் தான் இருக்குது. இது ரிலேட்டடான ஆர்டிகல் 33. ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா இப்போது எஃப்ஆர் வந்து பார்த்திங்கன்னா சில ரைட்ஸ் வந்து சிட்டிசன்ஸ்க்கு இருக்குது. தட் இஸ் ஆல் சிட்டிசன்ஸ்க்கு ஆல் ரைட்ஸ் இருக்குது. ஓகே, எஃப்ஆரில் இருக்க எல்லா ரைட்ஸும் எல்லா சிட்டிசன்ஸுக்கும் இருக்குது. பட் அதில் எக்ஸப்ஷன் தான் இது. ஓகேங்களா? பட் ஃபாரினராக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபாரினராக இருந்தால் சில ரைட்ஸ்லாம் கிடையாது. ஓகேயா? சர்டைன் ரைட்ஸ் கிடையாது. சர்டைன் ரைட்ஸ் ஆர் கர்டைல்டு. ஓகே, ஸோ அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 15, 16, 19, 29 அண்ட் 30. ஸோ இந்த 5 ரைட்டும் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் சிட்டிசன்ஸ். ஸோ இந்த ரைட்ஸ் வில் நாட் பி அப்ளிகபிள் ஃபார் ஃபாரினர்ஸ்க்கு கிடையவே கிடையாது. ஸோ சிட்டிசன்ஸ்க்கு மட்டும்தான். ஓகே, ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ரைட்டை பற்றியும் லைனாக போக வேண்டியதான். ஸோ ஆர்டிகல் 12லேருந்து 35 வரைக்கும் பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஆர்டிகல் 12 பார்ப்போம். ஆர்டிகல் 12 என்ன பற்றி பேசுதுன்னா டெஃபினேஷன் ஆஃப் ஸ்டேட். ஓகேங்களா? ஸோ டெஃபினேஷன் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னா என்னென்னா, இப்போ கான்ஸ்டியூஷனில் எஃப்ஆரில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல ஸ்டேட்டுன்ற வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஸ்டேட்டுன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு சொல்கிறது தான் இந்த ஆர்டிக்கல். ஓகேங்களா? இந்த ஸ்டேட்டுன்ற வார்த்தையில் இதெல்லாம் கவர் ஆகும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். யூனியனில் இருக்க கவர்மெண்ட்டு, யூனியன் லெஜிஸ்லேச்சர், ஸ்டேட்டில் இருக்க கவர்மெண்ட்டு, ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், அப்புறம் பஞ்சாயத்து, முனிசிபாலிட்டி, ஸ்டாட்யூட்டரி பாடிஸ், எக்ஸிக்யூட்டிவ் பாடிஸ், ஸோ எக்ஸட்ரா. ஓகே, இதில் நிறைய இருக்குது. ஸோ இதில் ரொம்ப முக்கியமாக எதை பற்றிலாம் பேசுவோம்னா ஸ்டேட்டுன்ற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்க இடத்துலலாம் அது யாரெல்லாம் மீன் பண்ணலான்னா இவங்க எல்லாரையும் மீன் பண்ணுவோம். ஓகேயா? இவங்க எல்லாத்துல யாரை வேணால் எங்கே வேணால் மீன் பண்ணி இதை சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ அதில் ஸ்டேட்டுன்னு வந்தாலும் இவங்களை சொல்கிறதா தான் அர்த்தம்னு புரிஞ்சுக்கணும். அவ்வளோதான். ஓகே, ஸோ அடுத்த ஆர்டிக்கல் 13. ஓகேங்களா? ஆர்டிக்கல் 13 எதை பற்றி பேசுதுன்னா முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த வார்த்தையை தான் சொல்லுவோம், ஜுடிஷியல் ரிவ்யூன்னு சொல்லுவோம். ஜுடிஷியல் ரிவ்யூ, அதாவது ஜுடிஷியல் ரிவ்யூனா என்னென்னா, சப்போஸ் பார்லிமெண்ட் வந்து ஏதாவது ஒரு ஆக்டை பாஸ் பண்ணுது வித் ரெகார்ட் டு எஃப்ஆர். ஓகேயா? அந்த ஆக்டு வித்தின் த ஸ்கோப் ஆஃப் கான்ஸ்டியூஷன் தான் இருக்கா இல்லையான்றது, அதாவது கான்ஸ்டியூஷன் கொடுத்த பவரை யூஸ் பண்ணி தான், இல்லை கான்ஸ்டியூஷன் எந்த லிமிட்குள்ளே லெஜிஸ்லேட் பண்ணணுமோ அதுக்குள்ளே தான் பார்லிமெண்ட் லெஜிஸ்லேட் பண்ணியிருக்கா அப்படின்றத செக் பண்ணுற ப்ராசஸ் பேர் தான் ஜுடிஷியல் ரிவ்யூ. தட் இஸ் கான்ஸ்டிடியூஷ்னாலிட்டி ஆஃப் த லா. ஓகேங்களா?
கான்ஸ்டிடியூஷ்னாலிட்டி ஆஃப் த லாவை செக் பண்ணுற ப்ராசஸ் பேர் தான் ஜுடிஷியல் ரிவ்யூ. ஓகேங்களா? சப்போஸ் ஏதோ ஒரு லாவை பாஸ் பண்ணியது கவர்மெண்ட், அது வந்து என்னோட ஃபண்டமெண்டல் ரைட்டை தட் இஸ் ரைட் டு ஸ்பீச்சை வந்து கட்டைல் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் கோர்ட்டுக்கு போகிறேன். கோர்ட்டுக்கு போய் என்ன பண்ணுவேன்னா, இது வந்து என் ஃபண்டமெண்டல் ரைட்டை கட்டைல் பண்ணுற மாதிரி கவர்மெண்ட் வந்து ஒரு லா பாஸ் பண்ணியிருக்கு, நான் ஒரு கேஸ் போட்டேன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் சுப்ரீம் கோர்ட் வந்து அதை எக்ஸாமைன் பண்ணிவிட்டு அது வந்து கவர்மெண்ட்டு வந்து கொடுத்துருக்க எஃப்ஆருக்கு அகெயின்ஸ்டாக ஒரு லா பாஸ் பண்ணியிருக்காங்கன்னு கன்க்ளூட் பண்ணிட்டாங்கன்னா, அந்த லாவை null and void ஆர் அன்கான்ஸ்டிடியூஷ்னல்னு அறிவிச்சிருவாங்க. அன்கான்ஸ்டிடியூஷ்னல்னு அறிவிச்சிருவாங்க. அப்படின்னா அந்த லா வந்து இனிமேல் ஃபோர்ஸில் இருக்காது. அவ்வளோதான். ஸோ அதை பற்றி பேசுகிறது தான் ஆர்டிகல் 13 ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. பட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இந்த வார்த்தையை தான் யூஸ் பண்ணுவாங்க, ஜுடிஷியல் ரிவ்யூ. த ப்ராசஸ் ஆஃப் எக்ஸாமினிங் த கான்ஸ்டிடியூஷனாலிட்டி ஆஃப் எனி லா பாஸ்டு பை பார்லிமெண்ட். ஓகே, வித் ரிகார்ட் டு எஃப்ஆர். பட் ஜுடிஷியல் ரிவ்யூன்றது பெரிய ஸ்கோப். அது வெறும் எஃப்ஆருக்கு மட்டும் அப்ளை ஆகிறது மட்டும் இல்லை. பட் ஆர்டிகல் 13 எஃப்ஆரை அஃபெக்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது லா பாஸ் பண்ணால் அதை அன்கான்ஸ்டியூஷனலாக அறிவிக்கலாம் அப்படின்ற பவரை சுப்ரீம் கோர்ட்டுக்கு இது கொடுக்குது. ஓகேங்களா? ஸோ அதுதான் இது. பட் ஆனால் இது என்னென்னா, இது சுப்ரீம் கோர்ட்டுக்கு மட்டும் இல்லை, இந்த பவர் ஹை கோர்ட்டுக்கும் இருக்குது. ஓகே, ஸோ அடுத்து ஆர்டிகல் 14. ஓகே, ஆர்டிகல் 14 வந்து எதை பற்றி பேசுதுன்னா, ரைட் டு ஈக்குவாலிட்டியை பற்றி பேசுது. ஓகே, ரைட் டு ஈக்குவாலிட்டி. ஸோ ரைட் டு ஈக்குவாலிட்டியில் 2 கான்செப்ட் இருக்குது. ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா. ஸோ இது 2 கான்செப்டை பற்றி தெரிஞ்சுக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்பயர்டு ஃப்ரம் பிரிட்டன். திஸ் இஸ் இன்ஸ்பயர்டு ஃப்ரம் யூஎஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவ் கான்செப்ட்னு சொல்லுவோம். நெகட்டிவ் கான்செப்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் கான்செப்ட். இது ஏன் நெகட்டிவ் கான்செப்ட்னு சொல்கிறோன்னா, நோ டிஸ்கிரிமினேஷன்னு சொல்லுது. அதாவது irrespective of any situation or circumstance நீங்கள் டிஸ்கிரிமினேட்டே பண்ணக்கூடாதுன்னு சொல்லுது. பட் இது என்ன சொல்லுதுன்னா, பாசிட்டிவ் டிஸ்கிரிமினேஷன் அலோடுன்னு சொல்லுது. பாசிட்டிவ் டிஸ்கிரிமினேஷன்னா இல்லை என்னென்னா, ஈக்குவல் சர்க்கம்ஸ்டன்சஸில் ஈக்குவலாக இருக்கணும்னு மட்டும்தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா? தட் இஸ் ஈக்குவல் சர்க்கம்ஸ்டன்ஸ்னால், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரேஸ் விடுறோம் அப்படின்னா, ஒரு நார்மல் சிட்டிசன் ஓடுறான் அண்ட் ஒரு ஃபிசிக்கலி சேலஞ்சு ஒருத்தவன் ஓடுறான். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஃபிசிக்கலி சேலஞ்சால் ஒரு ரேஸில் ஒரு நார்மல் சிட்டிசனோட ஓடி ஜெயிக்க முடியாது. ஸோ அந்த விஷயத்தில் என்ன பண்ணுவோன்னா, ஃபிசிக்கலி சேலஞ்சுக்கு ஒரு அடிஷ்னலாக ஏதாவது ஒரு பெனிஃபிட் கொடுப்போம். தட் இஸ் அவன் பாதி ரேஸ் மட்டும் ஒன்றா போதும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் தான் பார்த்திங்கன்னா ரிசர்வேஷன்ற ஒரு கான்செப்டே வருது. ஓகேங்களா? இந்த பாசிட்டிவ் டிஸ்கிரிமினேஷனில் தான் இந்த ரிசர்வேஷன்ற கான்செப்டே வருது. ஸோ இந்த ரிசர்வேஷன் கான்செப்ட் எது மூலமாக கொடுக்குறோன்னா, ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா மூலமாக தான் கொடுக்குறோம். ஓகேயா? ஸோ இது பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் டிஸ்கிரிமினேஷன் சொல்லலாம், இல்லைனா ப்ரொடெக்டிவ் டிஸ்கிரிமினேஷனும் சொல்லலாம். ஓகே, ப்ரொடெக்டிவ் டிஸ்கிரிமினேஷன். ஸோ இந்த கான்செப்ட் மோரோவர் ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா இந்த கான்செப்டை இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ்டாக நம்ம புரிஞ்சுக்கணுன்னா, ஈக்குவல் சர்க்கம்ஸ்டன்ஸில் இருந்தால் மட்டும்தான் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும். அன்ஈக்குவல் சர்க்கம்ஸ்டன்ஸில் இருந்தால் அன்ஈக்குவலாக தான் ட்ரீட் பண்ணணுன்றது தான் இந்த கான்செப்டோட அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அடுத்து இந்த ஈக்குவாலிட்டியிலே பார்த்திங்கன்னா எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இந்த எக்ஸப்ஷன் என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சப்போஸ் டிபிஎஸ்பின்னு இருக்குது, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. அந்த டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக அன்ஈக்குவலாக ட்ரீட் பண்ணலான்னு சொல்லுது. அண்ட் செகண்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சர்டன் இம்யூனிட்டிஸ் இருக்குது. அதாவது சில போஸ்ட்டுக்கெலாம் இம்யூனிட்டிஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பிரசிடெண்ட் அரெஸ்ட் பண்ண முடியாது ஃபோர்ஸ் இதில் இருக்கும் போது, ஆஃபீஸில் இருக்கும் போது. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம், அதாவது நார்மல் சிட்டிசனை ஒரு தப்பு பண்ண அரெஸ்ட் பண்ணுற மாதிரி பிரசிடெண்ட்டை அரெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ இதுதான் அன்இக்குவல் ட்ரீட்மெண்ட். ஸோ இந்த 2 விஷயம் தான் எக்ஸப்ஷன்ஸ். ஓகே, இதிலே சில போஸ்ட்டுக்கெலாம் இம்யூனிட்டிஸ் இருக்குது. ஸோ அப்படி டிஃப்ரெண்ட்டாக நம்ம ட்ரீட் பண்ணுறது தான் பார்த்திங்கன்னா இந்த ஆர்டிக்கலோட எக்ஸப்ஷன்ஸ். ஓகே, ஸோ அடுத்து ஆர்டிகல் 15. ஸோ ஆர்டிகல் 15 என்னென்னா, நோ டிஸ்கிரிமினேஷனை பற்றி பேசுது. ஓகேங்களா? எதை வச்சுலாம் டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாதுன்னா, ரிலீஜியன், ரேஸு,
caste, place of birth and sex. ஓகே, ஸோ இதை வச்சுலாம் டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுது. அண்ட் இதில் சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதை வச்சுலாம் டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது. ரொம்ப முக்கியமானது, ஸ்டேட் ஷுட் நாட் டிஸ்கிரிமினேட். ஓகே, இதில் ஸ்டேட் தான் டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அடுத்து இதில் வந்து எக்ஸப்ஷன் என்னென்னா, எஸ்சி எஸ்டியை டிஃப்ரெண்ட்டாக ஸ்டேட் ட்ரீட் பண்ணலாம். ஓகேங்களா, ஏதாவது ஸ்பெஷல் பெனிஃபிட் அவங்கள இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி பெனிஃபிட் கொடுக்கலாம். இல்லைன்னா சோஷியலி அண்ட் எஜுகேஷ்னலி பேக்வேர்டாக இருக்கவங்களுக்கு சில டிஸ்கிரிமினேஷன் கொடுக்கலாம். அந்த டிஸ்கிரிமினேஷன்லாம் பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் டிஸ்கிரிமினேஷனாக தான் இருக்கும் கவர்மெண்ட் சைட்லேருந்து. ஓகேங்களா, அண்ட் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் இப்போ ரீசெண்டாக வந்தது 103 கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமாக 2019. ஓகே, ஸோ இது மூலமாக இவங்களுக்குலாம் வந்து ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். இந்த ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டுமே கிட்டத்தட்ட டிஸ்கிரிமினேஷன் தான். ஸோ அந்த டிஸ்கிரிமினேஷன்லாம் இந்த 15 ஆர்டிக்கலோட எக்ஸப்ஷன்ஸ். ஓகேங்களா, ஸோ அடுத்த ஆர்டிக்கல் 15. ஆர்டிக்கல் 15க்கு அப்புறம் ஆர்டிக்கல் 16. ஓகே, ஆர்டிக்கல் 16 எதை பற்றி பேசுதுன்னா, ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இன் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட். ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இன் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட். ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இன் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் அதை பற்றி தான் பேசுது. ஓகே, அடுத்து ஸோ இதில் பார்ப்போம். இதில் ஸ்டேட் வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது. நோ டிஸ்கிரிமினேஷன் பை த ஸ்டேட். எதை வச்சுலாம் டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாதுன்னா, ரிலீஜியன், ரேஸ், caste, sex, place of birth and residence. ஓகே, ஸோ இதை வச்சுலாம் டிஸ்கிரிமினேட் பண்ண முடியாது. இதுக்கு பார்த்திங்கன்னா சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. ஓகே, இதில் இருக்க எக்ஸப்ஷன்ஸ் என்னென்னா, சில பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு ரெசிடென்ஸை ஒரு க்ரைட்டீரியாவாக அறிவிக்க முடியும். ஓகேங்களா, சில ஸ்டேட்ஸ் வந்து அறிவிக்கிறாங்க. அண்ட் ரிசர்வேஷன். ஓகேங்களா, ஸோ இதில் பார்த்திங்கன்னா ரிசர்வேஷன் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட்லாம் கொடுக்குறாங்கல்ல, அந்த ரிசர்வேஷன் இதில் தான் வரும். ஓகேங்களா, ரிசர்வேஷன் யாருக்கெல்லாம் கொடுக்குறாங்க, இடபிள்யூஎஸ்ஸு, எஸ்சி எஸ்டி, பேக்வர்ட் கிளாஸஸ்ஸு. ஸோ இதில் எல்லாருமே இதில் கவர் ஆகிடுவாங்க. ஓகேங்களா, ஸோ இவ்வளோ தான். ஸோ ஆர்டிகல் 16 வந்து பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட்டில் டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது. பட் அதில் சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. அந்த எக்ஸப்ஷன்ஸ் பூரா பார்த்திங்கன்னா ரிசர்வேஷன்ஸாக இருக்கும். சில ஸ்டேட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேட்டில் இருக்கவங்க மட்டும்தான் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியும்னே சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா குரூப் 2 அண்ட் குரூப் 4 போஸ்ட்டுக்கு வேகன்சி ரிலீஸ் பண்ணாங்க. அதில் வந்து ஸ்பெசிஃபிக்கலாக பார்த்திங்கன்னா ரெசிடென்ஸ் ஆஃப் த சிட்டிசன்ஸ் அண்ட் ரெசிடென்ஸ் ஆஃப் பாண்டிச்சேரினே போட்டிருந்தாங்க. ஓகேங்களா, ஸோ அதுக்கு அர்த்தம் என்னென்னா, பாண்டிச்சேரியில் நீங்கள் ரெசிடெண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் அதில் அப்ளையே பண்ண முடியும். ஓகே, ஸோ அடுத்து ஆர்டிக்கல் 17. ஓகே, ஆர்டிக்கல் 17 வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஆர்டிக்கல். அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டியை பற்றி பேசுது. ஓகே, அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி. ஓகே, ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த ஆர்டிக்கல் என்ன பண்ணுதுன்னா, பார்லிமெண்ட்டுக்கு சில பவர் கொடுக்குது. அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி என்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்காக பார்லிமெண்ட் கேன் பாஸ் லாஸ். ஓகே, ஸோ பார்லிமெண்ட் பாஸ் லான்னு சொல்லுது டு பனிஷ் அஃபென்சஸ். ஓகேங்களா, ஸோ இது மூலமாக பார்லிமெண்ட் வந்து 2 முக்கியமான ஆக்ட்ஸை பாஸ் பண்ணியிருக்கு. அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்ட், ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்ட் 1955. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டி ஆக்ட் 1989. இது ரொம்ப முக்கியமான ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் அண்டர் எஸ்டி ஆக்ட்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா ரொம்ப ஃபேமஸாக எஸ்சி ஆக்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இது 2 முக்கியமான ஆக்டே இது பண்ணியிருக்கு. அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஆர்டிக்கல் 19 வந்து ஸ்டேட் மட்டும் இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை, ப்ரைவேட் இண்டிவிஜுவலும் பண்ணக்கூடாது. தட் இஸ் அன்டச்சபிலிட்டியை ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது. ஓகே, ப்ரைவேட் இண்டிவிஜுவல்ஸும். இங்கே பார்த்தீங்கன்னா போன ஆர்டிக்கல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் ஸ்டேட் தான் டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இதில் மட்டும்தான் ஸ்டேட் அண்ட் ப்ரைவேட் இண்டிவிஜுவல்ஸும் இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஓகேயா,
போன ஆர்டிக்கலில் பார்த்தீங்கன்னா சில இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் இந்த ரிலீஜியனுக்கு மட்டும்தான் அதாவது ஸ்டேட் நடத்தாத எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனாக இருந்துச்சுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ரிலீஜனை வச்சோ ரேஸை வச்சோ இதை வச்சோ டிஸ்கிரிமினேட்லாம் பண்ணலாம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ப்ரைவேட்டாக நடத்திட்டு இருக்கேன்னா நான் இந்த ரிலீஜனில் இருக்கவங்க மட்டும்தான் அதில் சேரணும்னு சொல்ல முடியும், டிக்டேட் பண்ண முடியும். ஏன்னா அது ப்ரைவேட் என்டிட்டி. ஸோ இதுவே ஸ்டேட் தான் அதை பண்ணக்கூடாது. ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு காலேஜ் நடத்துது, அங்கே இந்த ரிலீஜன் மட்டும் தான் படிக்கணும்னு சொல்ல முடியாது. அதுதான் அதோட அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அடுத்து ஆர்டிக்கல் 18. ஸோ ஆர்டிக்கல் 18 வந்து எதை பற்றி பேசுதுன்னா அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ். ஓகேங்களா? அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ். ஸோ இது ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா என்னென்னா பண்ணலான்னா ஸ்டேட்டு வந்து பார்த்திங்கன்னா டைட்டில்ஸை கன்ஃபர் பண்ண முடியும். ஆனால் எதுக்கான டைட்டில்ஸை மட்டும்தான் கன்ஃபர் பண்ண முடியும்னா மிலிட்ரி அண்ட் அகாடமிக் டிஸ்டிங்ஷனுக்காக மட்டும்தான் நீங்கள் டைட்டில்ஸை அகாடமிக் டிஸ்டிங்ஷன் ஸோ இதுக்காக மட்டும்தான் டைட்டில்ஸை கன்ஃபர் பண்ண முடியும். வேறு எதுக்குமே டைட்டில்ஸ் கொடுக்கக்கூடாது. ஓகேங்களா? இப்போ நிறைய பேருக்கு முன்னாடி டைட்டில் வச்சுப்பாங்க, அது நிறைய பேர் இருக்கும். ஸோ அது நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருக்க முடியும். பட் அந்த டைட்டில்ஸ் எல்லாத்தையுமே இருக்கக்கூடாதுன்னு தான் கான்ஸ்டியூஷன் சொல்லுது. பட் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கிட்டாங்கன்னா அது பார்த்திங்கன்னா ஒரு அஃபென்ஸ் ஆக்சுவலாக. ஸோ ஆனால் இப்போ என்ன சொல்லுதுன்னா கவர்மெண்ட் வந்து இந்த 2 வகையான டைட்டில்ஸ் மட்டும் தான் கன்ஃபர் பண்ணும், வேறு எதுக்காகவும் டைட்டில்ஸ் கன்ஃபர் பண்ணக்கூடாது. அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் சிலர் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரின்ல இருந்து பார்த்திங்கன்னா சில பட்டம்லாம் கொடுப்பாங்க, சர் பட்டம் இல்லை வேறு ஏதாவது ஒரு டிஸ்டிங்ஷனுக்காக வேறு ஏதாவது ஒரு பட்டம்லாம் கொடுப்பாங்க. அந்த பட்டத்தெல்லாம் இல்லை டைட்டில்ஸ்லாம் எப்போ யூஸ் பண்ணிக்க முடியும்னா வித் கன்சென்ட் ஆஃப் பிரசிடெண்ட் கன்சென்ட் வந்து வெளியிலேருந்து தர டைட்டில்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கணும்னா வேணும். ஓகேங்களா? டைட்டில்ஸை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு பிரசிடெண்ட்டோட கன்சென்ட் இருக்கணும். ஓகே, அதுதான் ஆர்டிகல் 18 சொல்லுது. ஓகே, ஸோ வித் திஸ் இந்த பார்ட் 3ல் இந்த ஈக்குவாலிட்டி ரைட் டு ஈக்குவாலிட்டின்ற ஒரு எஃப்ஆர் மட்டும் தான் பார்த்துருக்கோம். அதில் சில ஆர்டிகல்ஸ்லாம் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ ரைட் டு எஃப்ஆர்ன்றது 6 எஃப்ஆரில் 1 ஆஃப் தி எஃப்ஆர். அதில் ஆர்டிகல் 14லேருந்து 18 வரைக்கும் நம்ம முடிச்சிருக்கோம். ஓகே, ஸோ அடுத்த பார்ட் ஆஃப் த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா மிச்சம் இருக்க எல்லா எஃப்ஆரையும் லைன் பை லைன் பார்ப்போம். ஓகே, ஸோ கைண்ட்லி சப்ஸ்கிரைப் டு கிராக் டிஎன்பிசி.